ராஜாதிராஜன் இயேசு வருவார், சந்திக்க ஆயத்தமா. வருவேன் என்றவர் சீக்கிரம் வருவார், சந்திக்க ஆயத்தமா. கேள் கேள் மானிடரே, சந்திக்க ஆயத்தமா. ராஜாதிராஜனாய் வந்திடுவார், சந்திக்க ஆயத்தமா. பல்லாயிரம் மக்கள் ஆயத்தமே, சந்திக்க ஆயத்தமா. பரலோக வாழ்வின் நல்பாக்கியத்தை சந்திக்க ஆயத்தமா. கேள் கேள் மானிடரே, சந்திக்க ஆயத்தமா. ராஜாதிராஜனாய் வந்திடுவார், சந்திக்க ஆயத்தமா. குத்தினோர் யாவரும் கண்டிடுவார், சந்திக்க ஆயத்தமா. கத்தி கதறியே ஓடிடுவார், சந்திக்க ஆயத்தமா. கேள் கேள் மானிடரே, சந்திக்க ஆயத்தமா. ராஜாதிராஜனாய் வந்திடுவார், சந்திக்க ஆயத்தமா. அனைத்துமே கண்டிடுமே, சந்திக்க ஆயத்தமா. பரிசுத்தவான்களின் போர் நிற்குமே, சந்திக்க ஆயத்தமா. கேள் கேள் மானிடரே, சந்திக்க ஆயத்தமா. ராஜாதிராஜனாய் வந்திடுவார், சந்திக்க ஆயத்தமா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த அருமையான வேளையை நீர் எங்களுக்கு தந்தீர். கர்த்தரை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் மகிமைப்படுத்தவும் உம்முடைய சத்திய வசனங்களை தியானிக்கவும் நீர் அருமையான வேளையை தந்தபடியால் மகிமை ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய எல்லா தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். துதி கணம் மகிமையெல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லூக்காஸ் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 43, 44. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
நாம் வாசிக்க கேட்ட இந்த சத்திய வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தை. அவர் சிலுவையிலே மகிமைப்படுவதற்கு முன்னதாக அவர் எருசலேமுக்கு போகிறார். கடைசியா அவர் எருசலேமை சந்திக்க போகிறார். அநேக முறை அவர் எருசலேமுக்கு சென்றவர். இப்பொழுது கடைசியா அவர் மகிமைப்படுவதற்கு முன்னதாக போகிறார். ஆனால் அப்பொழுதும் எருசலேம் கர்த்தரை அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே எருசலேமை பார்த்து அவர் சொல்லுகிறார், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன்னை நான் சந்திக்க வந்திருக்கேன். நான் வந்து சந்திப்பதை நீ அறியாமல் இருக்கிற, இது உன்னை சந்திக்கக்கூடிய காலம் என்பதை நீ அறியாமல் போயிருக்கிறாய் என்று அறியாதனால பல காரியங்களை இங்க சொல்றாரு. ஆண்டவராகிய தேவன் ஒரு தேசத்தை சந்திக்கிறார், ஒரு நகரத்தை சந்திக்கிறார், ஒரு தனி மனிதனையும் அவர் சந்திக்கிறார். அவர் சந்தித்த போது அநேகர் அதை அறிந்து கொண்டார்கள், சிலரோ அறியாமல் போனார்கள். அப்படிதான் எருசலேம் பட்டணத்தை அவர் சந்திக்க போகிறார். ஏனென்றால் அதற்கு ஒரு பயங்கரமான அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளுக்கு பின்பு அந்த நகரம் அழிய போகிறது. அதை முன்னமே அவர் அறிந்திருந்தார். ஆகவே அந்த அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ளுவதற்காக தான் கர்த்தர் சந்திக்க போகிறார். அந்த ஒரு தினத்தை அவர் சந்திக்கக்கூடிய அந்த ஒரு வேளையை எருசலேம் மக்கள் அறிந்திருந்தால் கூட அந்த அழிவு வந்திருக்காது. அதனால தான் சொன்னாரு, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். ஆனால் இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது என்று சொன்னார். எருசலேம் அறியாமல் போனது. ஒரு நகரத்தை, பட்டணத்தை மாத்திரமல்ல, ஆண்டவராகிய தேவன் தனித்தனியான ஒரு நபர்களை கூட அவர் சந்திக்கிறார். அநேகரை சந்தித்தார், அநேகர் அறியாமல் போனாங்க. ஒரு சிலர் அறிந்து கொண்டாங்க, கர்த்தரை சந்திக்கிறார் என்ற அந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டவர்கள் ரட்சிப்பை பெற்றாங்க, மீட்பை பெற்றாங்க, ஆவிக்குரிய வாழ்விலே நல்ல உயர்ந்த நிலைமையை அடைந்தாங்க. உதாரணமா சகேயு என்ற மனிதனை பார்க்கலாம். ஒரு நாளிலே கர்த்தர் அவனை சந்தித்தார். எரிகோ வழியில வருகிறார் என்று, ஆண்டவராகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவன் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்துட்டு இருந்தான். அவன் தான் கர்த்தரை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான். அவர் எப்படிப்பட்டவரோ, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க ஆசைப்பட்டான். ஆனால் கர்த்தரோ அவனை சந்தித்தார். அந்த அத்தி மரத்துக்கிட்ட வந்தப்போ ஆண்டவர் நின்று அண்ணாந்து பார்த்து, சகையுவே இறங்கி வா, சீக்கிரமாய் இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும். அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஆண்டவர் தன்னுடைய பேர் சொல்லி கூடுவார், உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லுவார். அப்படியெல்லாம் அவன் எதிர்பாராத காரியம். உனக்கு அவ்வளோ சந்தோஷம். கர்த்தர் அவனை சந்தித்த பொழுது அந்த சந்தர்ப்பத்தை அவன் அப்படியே பயன்படுத்தி கொண்டான். சந்தோஷமாய் அவன் இறங்கி கர்த்தரை அவனுடைய வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போனான். கர்த்தர் சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். எத்தனை சந்தோஷம்! அவனுக்கு ரட்சிப்பு வந்தது, அவன் குடும்பத்துக்கு ரட்சிப்பு வந்தது, அவன் வீட்டுக்கே ரட்சிப்பு வந்தது. எத்தனை ஆசீர்வாதம்! அவனுக்கு வந்த ஒரு மனம் திரும்புதல் உலகத்தில் அது அநேகருக்கல்ல, ஒரு சிலருக்கு தான் அரிது. அப்படிப்பட்ட மன திரும்புதல் அவனுக்கு உண்டானது. என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், யாரிடத்தில் இருந்தாகிலும்
நான் ஒன்றை வாங்கியிருந்தால் நாலத்தனையாய் நான் அதை திரும்ப கொடுக்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு மன திரும்புதல்! கர்த்தர் சந்தித்தார், சகேயுவை கர்த்தர் சந்தித்தார். அந்த சந்திக்கும் காலத்தை, கர்த்தர் சந்திக்கும் வேளையை அவன் நன்றா பயன்படுத்தி கொண்டான். இது போல கர்த்தர் இன்னொரு மனிதனுக்கும் சொன்னார். 100க்கு அதிபதி அவன்கிட்ட சொன்னார். அவன் கர்த்தரிடத்தில் வந்து சொன்ன, ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாய் கொடிய வேதனைப்படுகிறான் என்று கர்த்தரிடத்தில் சொல்லுவான். அதற்கு கர்த்தர் சொன்னாரு, நான் வரேன், வந்து அவனை குணப்படுத்துகிறேன். உன் வீட்டுக்கு நான் வரேன், உன் வீட்டுக்கு வந்து நான் அவனை குணப்படுத்துகிறேன் என்று சொல்லுவார். அப்ப இவன் சொல்லுவான், ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, எனக்கு எந்த தகுதியும் இல்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமடைவான். கர்த்தர் அவனை மெச்சிக்கொண்டார். அவன் கேட்டுக்கொண்டபடி ஒரு வார்த்தை சொன்னார், போகலாம், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. அவனுடைய வேலைக்காரன் சுகமடைந்திருந்தான். ஆனாலும் இது சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். நான் வந்து உன் வீட்டுக்கு வந்து நான் அவனை குணப்படுத்துகிறேன் என்றான். கர்த்தர் மாத்திரம் அந்த 100க்கு அதிபதியுடைய வீட்டுக்கு போயிருந்தா அவன் வீடு எப்படி இருந்திருக்கும்? சகேயு வீட்டுக்கு போனாரு. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொன்னது மாதிரி அவனுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்திருக்கும். ஆனால் அவன் சொன்னா, நான் பாத்திரன் அல்ல. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 6, 7, 8. ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். அவருக்கு எல்லா மனுஷரை குறித்தும் தெரியும். மனுஷரை குறித்து யாரும் சொல்ல வேண்டாம். இவன் தன்னை குறித்து சொன்னான். இவருக்கு தெரியாதா பாத்திரன் அல்ல என்று? ஆனாலும் நான் உன் வீட்டுக்கு வரேன்னு சொன்னார். அவன், நான் பாத்திரன் அல்ல, வர வேண்டாம், நீங்கள் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும் என்றதுனால அவனுடைய வீட்டுக்கு வர வேண்டிய ஒரு பெரிதான ரட்சிப்பை அவன் இழந்தான் என்றுதான் சொல்ல முடியும். ஆகவே அநேகர் கர்த்தர் சந்திப்பதை, அதனால வரக்கூடிய ஆசீர்வாதங்களை இழந்து போறவங்களும் உண்டு. அவனுடைய தாழ்வு மனப்பான்மை, 100க்கு அதிபதியுடைய ஒரு தாழ்வு மனப்பான்மை அவன் வீட்டுக்கு வரக்கூடிய ரட்சிப்பை அது தடுத்துருச்சு. அதுபோல இன்னொரு மனிதன் சவுல், கர்த்தர் அவனை சந்தித்தார். அவர் பயங்கரமானவன். நம்ம எல்லாரும் வேதத்தில் எத்தனையோ முறை வாசித்தோம், அதை நாம் கேட்டு இருக்கிறோம். சவுலை குறித்து அவன் எப்படிப்பட்ட ஒரு துஷ்ட மனிதன் என்பது தெரியும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் முதலிருந்து பாருங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். சவுல் போதும் சீஷர்களை பயமுறுத்தி அவர்களை கொலை செய்வதற்கு அவன் உத்தரவு பெற்றிருந்தான். இன்னும் இந்த மார்க்கத்தார் கிறிஸ்துவை அறிக்கையிடக்கூடிய தேவ பிள்ளைகளை அடித்து உதைத்து சிறைப்படுத்துவதற்கும் அவன் அதிகாரம் பெற்றிருந்தான். அப்படி அன்றைக்கு சபை சவுலால பாதிக்கப்பட்டது. தேவ ஜனங்கள் இவனால துன்பத்தை அனுபவித்தாங்க. வீடுகள் தோறும் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் அடித்து இழுத்து சிறைப்படுத்துவான். அவ்வளவு ஒரு துஷ்டனாக இருந்தான். அந்த வேலையை செய்யறதுக்கு தான் அவன் புறப்பட்டு போயிட்டு இருக்கிறான். கர்த்தர் அவனை சந்தித்தார். வழியிலே கர்த்தர் அவனை சந்தித்தார். கர்த்தர் சந்திக்கிறவர். அவர் நம்மை சந்திக்கும் போது நாமும் அவரை சந்திக்க வேண்டும். அந்த சந்திப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
கர்த்தர் அவனை சந்தித்தார். சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம் என்றார். உடனே அவன், ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்டான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்ற பொழுது அவன் உடனே அடிபணிந்தான். கர்த்தர் என்னை சந்திக்கிறார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? நான் என்ன செய்யணும் என்று தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்தான். நான் என்ன செய்ய வேண்டும்? உங்க சித்தம் என்ன என்று அவன் கேட்டான். பட்டணத்துக்குள்ள போ, நீ செய்ய வேண்டிய சித்தம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். கர்த்தர் சந்தித்த பொழுது அதை அவன் அறிந்து கொண்டான். கர்த்தர் என்னை சந்திக்கிறார், இயேசு என்னை சந்திக்கிறார் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆகவே கர்த்தர் சொன்னாரு அனனியா கிட்ட அவனை குறித்து. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15, 16. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். கர்த்தர் சொன்னார். அவன் யார்? நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் என் நிமித்தம் சாட்சியாய் இருப்பான். நான் அவனை தெரிந்து கொண்டேன். என்னுடைய நாமத்துக்காக, சத்தியத்துக்காக அவன் எவ்வளவாய் பாடுகள் அவன் அனுபவிக்க போகிறான். அதற்காக நான் அவனை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். கர்த்தர் சந்தித்தார். அந்த சந்திப்பு அவனுக்கு அதை அறிந்து கொண்டான். ஆகவே அவன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று பல பாடுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு தேவ பிள்ளையாக, பெரிய அப்போஸ்தலனாக அவன் மாறினான். கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்படித்தான் வேதத்தில் அநேக தேவ பிள்ளைகளை, சீஷர்களை, தேவ ஜனத்தை அநேகரை கர்த்தர் சந்தித்தார். கர்த்தர் சந்திக்கும் வேளையை, சந்திக்கும் காலத்தை அறிந்தவர்கள் உண்டு. அவங்க மன திரும்பினாங்க, ரட்சிப்பை பெற்றாங்க. கர்த்தருடைய சித்தம் அவருடைய வாழ்விலே நிறைவேறினது. ஆனால் கர்த்தர் சந்திப்பதை அறியாமல் போகிறவர்கள் அன்னைக்கும் இருக்கிறாங்க, இன்னைக்கும் இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், அவர் ரொம்ப அருமையான ஒரு சகோதரர். அவர் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், நைட் டியூட்டி முடிச்சுட்டு அவர் காலையில் அவர் வண்டியில் 2 வீலரில் வந்துக்கிட்டு இருக்கிறார். ரட்சிப்பை பெற்றவர். அவரை ஆண்டவர் ஏவுறாரு. இப்பொழுது நான் உன் மீது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் ஊற்ற போகிறேன். நீ முழங்கால் படியிட்டு ஜெபி ஜெபி ஜெபி, இப்போ உனக்கு ஆவியின் அனுகிரகம் கிடைக்க போகுது அப்படின்னு உள்ளத்தில் ஏவிக்கொண்டே இருக்கிறார். அப்போ நான் வழியில் வண்டியை நிறுத்திட்டு, மற்றபடி அந்த பக்கம்லாம் புல்வெளி தான், வண்டியை நிறுத்திட்டு கொஞ்சம் தூரம் போய் முழங்கால் படிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் ஜெபிச்சிருக்கலாம். ஏன்னா அந்த கீழ்ப்படிதல் முக்கியம். கர்த்தர் சொல்லும் போது கீழ்ப்படுகிறது முக்கியம். ஆனால் இவர் வீட்டுக்கு போயிடுவோம், வீட்டுக்கு போய் முதல்ல ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் எனக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்க போகிறார், அவருடைய பெரிதான கிருபை எனக்கு இறங்க போகிறது என்று வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்ததும் அவர் தான் என்கிட்ட சொன்னதே, நைட் டியூட்டி பார்த்துட்டு வர்றாரு, ரொம்ப களைப்பாக இருக்குது, குளித்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிடும், இப்போ ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து கர்த்தர்கிட்ட நல்லா ஜெபிக்கலாமே அப்படின்னு உடனேயே போய் குளிக்க ஆரம்பிச்சிட்டார். குளிச்சுட்டு வந்தோன்னா ஒய்ஃபு காலை சாப்பாடு எடுத்து வச்சுருந்தாங்க. சரி சாப்பிட்ருவோமே, குளிச்சாரு, சாப்பிட்டாரு, அப்புறம் போய் ஜபத்தில் உக்காந்தார். அவருக்கு ஜெபிக்க முடியல, ஏன்னா நைட் டியூட்டி பார்த்தது இல்லையா. அவருக்கு தூக்கமாக அவரால் ஜெபிக்கவும் முடியல, எதுவும் முடியல, பேசாமல் படுத்து தூங்கிட்டார். எத்தனையோ ஆண்டுகள் அவர் போராடி கொண்டு இருக்கிறார், எனக்கு தந்துருங்க தந்துருங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் இழந்தது தான், அதுக்கு பிறகு கிடைச்சதா என்பது எனக்கு தெரியல.
ஆனால் அதை சொல்லி என்னிடத்தில் வருத்தப்பட்ட நாட்கள் உண்டு. கர்த்தர் சந்திக்கும் காலத்தை அறியாமல் போனால் அது எந்த சந்தர்ப்பம், எந்த வேலை அப்படியெல்லாம் இல்லை. உடனே அவர் நம்மை சந்திக்கிறார். இது கர்த்தர் என்னை சந்திக்கக்கூடிய வேலை. அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் காது கொடுத்து கேட்கணும், அதை நான் செய்யணும் என்று கீழ்ப்படியும். ஆனால் இங்கே பார்க்கிறோம் எருசலேம் மக்கள் யாருன்னு, இவர் யாருன்னு கேட்டாங்க. இவர் யார் தெரியல. தினந்தோறும் எருசலேம் தேவாலயத்தில் பிரசங்க பண்ணினவர் தான், எருசலேமை சுற்றி சுற்றி வந்தவர் தான். தெரியல ஜனங்களுக்கு. சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் இன்றைக்கும் தேசங்களை சந்திக்கிறார், நகரங்களை சந்திக்கிறார், தனி மனிதனையும் சந்திக்கிறார். கர்த்தர் சந்திக்கக்கூடிய அந்த காலத்தை, வேலையை அறியாமல் போனா நம்முடைய வாழ்வுக்கு அது ரொம்ப கஷ்டம். அது நமக்கு மிகுந்த ஒரு வேதனைகளையும் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் தான் நமக்கு உண்டாக்கும். அநேகரை கர்த்தர் சந்திப்பார், உள்ளத்தில் ஏவுவார், சத்திய வசனத்தை கொண்டு பேசுவார். கர்த்தர் சந்திக்கிறது நல்லாவே தெரியும். ஆனாலும் மனதை கடினப்படுத்திக்கிடுவாங்க. மன கடினத்தினாலே, பாவத்தின் வஞ்சனையால் மனது கடினப்பட்டு போகும் என்று வேதம் சொல்லுது. மனதை கடினப்படுத்தி இவங்க இஷ்டத்துக்கு ஒரு நாள் தேடிட்டு போவாங்க. அப்படிதான் சூலமித்தி. சூலமித்தியை கர்த்தர் சந்திக்க வந்தார். கர்த்தர் சந்திக்கும் வேளையை அவள் அறியாமல் போனாள். அவர் சூலமித்தியை, எழுந்து வா, கதவை திற, கதவை திற என்று தட்டுவார். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து, நான் நித்திரை பண்ணினேன், நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன், கேட்டேன், என் சகோதரியே, என் சகோதரியே, என் பிரியமே, என் பிரியமே, என் புறாவே, என் புறாவே, என் உத்தமியே, என் உத்தமியே, கதவை திற, கதவை திற, என் தலை பனியினாலும் பனியினாலும் என் தலைமையர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். கர்த்தர் தட்டுறார், கதவை திற. ஒவ்வொரு மனிதனுடைய இதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். உன் இருதயத்தை தர, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, என் மகளே உன் இருதயத்தை எனக்கு தா என்று இருதயத்தை வாஞ்சிக்கிறான். உன் இருதய கதவை தர, நான் உள்ளே பிரவேசிக்க வேண்டும். என்னுடைய குமாரன், என்னுடைய குமாரத்தி, நான் உனக்கு பிதா என்று கர்த்தர் வாஞ்சையோடு தட்டுகிறார். இவ சொன்னான், நான் படுத்திருக்கேன், என் வஸ்திரத்தை நான் கலட்டி வச்சிருக்கேன், என் பாதரட்சியை கலட்டி வச்சிருக்கேன், எப்படி எழுந்திருப்பேன், எழுந்து எப்படி என் கதவை திறப்பேன் என்று அவ அப்படியே சிந்தித்து காலத்தை கடத்தி கொண்டிருந்தாள். நேசரோ பனியினால் நனைந்து அவர் குளிரில் நின்று தட்டி கொண்டிருக்கிறார். எல்லாம் ஒரு டைம் தான், எப்பொழுதும் அல்ல. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவ எழுந்து கதவை திறந்தாள். நேசரோ போய்விட்டார். வாசிங்க 5. என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன், என் நேசருக்கு கதவை திறக்க எழுந்திருந்தேன், பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளில் இருந்து வெள்ளை புலமும் என் விரல்களில் இருந்து வாசனை உள்ள வெள்ளை புலமும் அடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் தட்டுற வரைக்கும் தட்டி பார்த்துட்டு போயிட்டார். நேசருக்கு கதவை திறக்கல. அவளை சந்திக்க ஆண்டவர் வந்தார். சந்திக்கும் காலத்தை அவள் அறியாமல் போனாள். அதன் பிறகு அவ தேடுறான், என் நேசரை கண்டீர்களா, என் நேசரை கண்டீர்களா என்று நகரத்துக்குள்ள போய் வீதியில சுற்றி
என் நேசரை பார்த்தீங்களா பார்த்தீங்களா என்று அவள் தேடி திரிகிறாள். அடுத்த வசனம், நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவற்காரர் என் மேல் இருந்த என் போர்வையை எடுத்து கொண்டார்கள். தேடுறா, நேசரை தேடினால் கண்டுபிடிக்க முடியல. காவலாளிக அவளை பிடித்து அடித்து காயப்படுத்தி அவளுடைய வஸ்திரத்தையும் போர்வையையும் எடுத்துக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். தேவையில்லாத காயங்களும் வேதனைகளும் கர்த்தர் சந்திக்கும் காலத்தை அறியாமல் போனால் ஒரு மனுஷனுக்கு நேரிடுகிறதை பாருங்க. அதன் பிறகு அடி, காயம், போர்வையும் இழக்கிறான். இத்தனை கஷ்டங்களும் நஷ்டங்களும் உண்டாகிறது. அப்படித்தான் எருசலேமை சந்திக்கிறார் கர்த்தர். அப்ப சொன்னாரு, எருசலேமுக்கு சமீபமா அவர் வரும் பொழுது எருசலேம் நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழறார். இன்றைக்கும் இஸ்ரேல் நாட்டுக்கு போனால் ஜெருசலத்தில் அவர் கண்ணீர் விட்டு அழுத அந்த இடத்துல அந்த கண்ணீர் துளி போன்ற ஒரு வடிவத்தில் ஆலயம் இருக்கும். கண்ணீர் விட்டு அழுத இடம் அந்த ஆல்டர், அந்த இடத்துல இருந்து பார்த்தா எருசலேம் அப்படி முழுசு பார்க்க முடியும். எருசலேமை பார்க்க முடியும். அவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுத இடத்தை இன்னைக்கும் அவங்க காமிக்கிறாங்க. ஏனென்றால் எருசலேமுக்கு என்ன நடக்கப் போகிறது, அதுக்கு வரக்கூடிய ஆபத்து என்ன, அழிவு என்ன, அதற்கு நேரிடக்கூடிய சோதனைகள் என்ன என்பதை ஆண்டவராய் இயேசு முன்னமே அறிந்திருந்தார், நன்றாய் அறிந்து வைத்திருந்தார். ஆகவே தான் அதை சந்திக்க வேண்டும். சந்திக்கிற காலத்தை அது அறிஞ்சிக்கிச்சுன்னா அந்த அழிவுக்கு எருசலேம் தப்பித்துக் கொள்ளுமே என்று கண்ணீர் விட்டு உனக்கு ஒரு பயங்கர அழிவு வரப்போகுது. எருசலேம் மண்மேடாக போகிறது, தரைமட்டமாக போகிறது, ஒன்றுமில்லாமல் போகிறது. ஆகவே எருசலேமை நினைத்து கண்ணீர் விட்டு அழுது இந்த நாளில் ஆகிலும் உனக்கு கிடைத்த இந்த நாளை நீ பயன்படுத்திக்கலாமே. சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும். ஆண்டவராகிய இயேசு யார்? சமாதான காரணர், சமாதான பிரபு, சமாதானத்தின் தேவன், சமாதான கர்த்தர். அவரை அறிந்திருந்தால் போதும், வாழ்வில் சமாதானம். சமாதானத்துக்கு காரணமானவர் ஆண்டவராகிய இயேசு. சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு அது நல்லதாக இருக்கும், நலமாக இருக்கும். ஆனால் அவைகள் உன் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. எருசலேம் ஜனத்துக்கு அது கண்கள் இருள் அடைஞ்சு போச்சு. அவர்களுக்கு மணக்கண் வெளிச்சம் இல்லை, மணக்கண் குருடாக்கப்பட்டு இருந்தது. ஆண்டவராகிய இயேசுவையும் அறியவில்லை, அவர் பேசின சத்தியத்தையும் அறியவில்லை, எதையுமே அறிஞ்சிக்க முடியல. அவர்களுடைய மனது கடினப்பட்டது, கண்கள் குருடாக்கப்பட்டது, ஆவிக்குரிய கண்கள் இல்லை, ஒரு திறந்த உள்ளம் இல்லை. சாத்தான் அவர்களுடைய கண்களை, மனக்கண்களை குருடாக்கி இருந்தான். அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருந்தது இருக்கிறது என்று சொன்னார். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் சூலமெத்தி அறிஞ்சிக்கல. சத்துருவல் கையில் அகப்பட்டான். அடிகளும் காயங்களும் நஷ்டமும் அவளுக்கு நேரிட்டது. அப்படிதான் எருசலேமை பார்த்து சொன்னார், அறியாமல் போனதுனால உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்குவார்கள் என்று சொன்னார். உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராத படிக்க செய்யும் நாட்கள் உனக்கு வரும். ஆண்டவராகிய இயேசு இந்த வார்த்தையை சொல்லி கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்குள்ள அது நடந்துச்சு. 35 ஆண்டுகளுக்குள்ள அவர் சொன்ன வார்த்தை நடந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர்
இருந்தபோதும் எருசலேமுக்குள்ள இஸ்ரேலுக்குள்ள அவர் சுற்றி வந்த நாட்களிலும் ரோமர்கள் தான் அரசாண்டுகிட்டு இருந்தாங்க. ரோமர்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதாக தான் யூதர்கள் காணப்பட்டாங்க, தேசம் காணப்பட்டது. ரோமர்கள் யூதர்களை அடிமைகளைப் போல தான் நடத்தினாங்க. அவர்களுக்கு அதனால் ரோமர்கள் மீது ரொம்பவே கோபமும் வருத்தமும் யூதர்களுக்கு இருந்தது. வரி சுமை, பல காரணங்கள் உண்டு, அதில் வரி சுமை, அதிகமான வரிகளை சுமக்கிறது, யூதர்களை கொண்டே வரி வசூல் பண்ணுறது, ஆயக்காரர்கள் என்று யூதர்கள் மூலமே வரிகளை வசூல் பண்ணுறது, அதிகமான வரி சுமை. இது யூதர்களுக்கு மனதுக்கு அவர்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அல்லாமலும் யூதர்களை அடிமைகளைப் போல தான் நடத்தினாங்க. ரோமர்கள் எவ்வளோ பெரிய பாரத்தை அவங்க தலையில் வச்சாலும் அவங்க சுமந்துட்டு வரணும், யூதர்கள் சுமக்கணும். எந்த யூதன் மேலே ரோமர்கள் ஒரு சுமையை வைக்கிறாங்களோ, ஒரு பாரத்தை வைக்கிறாங்களோ, அவங்க அதை சுமக்கணும். இந்த அடிமைத்தனமெல்லாம் யூதர்களுக்கு ரொம்ப வருத்தத்தை உண்டு பண்ணிச்சு. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து வரும்போது சிரேனே ஊரானாகிய சீமோன் அப்படிங்கிறவன் மேலே சிலுவையை வச்சாங்க. அவன் சுமந்துட்டு வந்தான். எந்த பாரத்தை ஒரு யூதன் மேலே வச்சாலும் ரோமர்கள் வைக்கிற சுமையை அவங்க சுமக்கணும். இப்படி பல கஷ்டங்கள் ரோமர்களால் யூதர்களுக்கு பல கொடுமையான சம்பவங்கள் நடந்துச்சு. ஆகவே யூதர்களுக்கு ரொம்ப மனசுக்கு அது வருத்தம். நமக்குன்னு நம்ம நாடு நமக்காக இருக்கணும், நம்ம நாட்டை நம்மே ஆளணும். அதை தான் இயேசு கிறிஸ்துட்ட எதிர்பார்த்தாங்க. நம்ம நாட்டை இவர் அரசாளுவார் என்று தான் எதிர்பார்த்தாங்க. அது நடக்காதனால தான் அவர் மேலேயும் அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஒரு சுதந்திர போராட்டம் என்று போராட ஆரம்பித்தாங்க. அது இயேசு கிறிஸ்து இருக்கும் போதே அந்த சுதந்திர போராட்டம் இருந்துச்சு. ஜனங்களுக்குள்ள கலவரத்தை மூட்டி ஒரு போராட்டத்தை ரோமர்களுக்கு எதிராக உண்டு பண்ணி நமக்கு நம்முடைய தேசம் நமக்கு நம்ம சுதந்திரமாக நம்ம வாழணும், நம்ம ஆளணும் என்று இருந்தாங்க. அந்த சுதந்திர போராட்டத்திலே அநேகர் இருந்து ஜனங்களை தூண்டி விட்டுட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தன் தான் பரபாஸ். அவன் ஊருக்குள்ளே கலவரத்தை முட்டுனா, கலகத்தை உண்டாக்கினான் அப்படின்னு அவனை அரெஸ்ட் பண்ணுவாங்க ரோமர்கள். இப்படி சுதந்திர போராட்டம், இதற்காக ஒரு தீவிரவாத இயக்கம் கூட இருந்துச்சு. தீவிரவாத இயக்கம், அவங்க ரொம்பவே தீவிரமாக சுதந்திரம் அடைஞ்சே ஆகணும், நம்ம நாடு நம்மளுக்கு என்று ஒரு தீவிரவாத இயக்கம். செல்லோத்தே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்களை அவர் சீஷர்கள் அப்போஸ்தலர்களா அவர்களை பிரித்தெடுப்பார். அதில் ஒருவன் லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு, யோவான், அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபு, செலோத்தே எனப்பட்ட சீமோன். செலோத்தே எனப்பட்ட சீமோன். செலோத்தே என்றால் அந்த தீவிரவாத இயக்கத்தின் பெயர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீவிரவாதிகளில் ஒருவனை கூட தம்முடைய சீஷனாக தெரிந்தெடுத்து அவனை அப்போஸ்தலனாக்கினார். 120 பேர் கூடியிருந்த அந்த மேல் வீட்டு அறையில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது செலோத்தே எனப்பட்ட சீமோன் அங்கே இருக்கிறான். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுகிறான். செலோத்தே என்பது அன்றைக்கு யூதர்களுக்குள்ள இருந்த ஒரு தீவிரவாத இயக்கம். ஆகவே கிபி 66 பயங்கர போராட்டம் வெடிச்சது.
வன்முறை வெடித்தது. அதுக்கு ஒரு மூல காரணமாக ஒரு காரியம் இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே யூதர்களுக்கு ரோமர்கள் மீது ரொம்பவே வெறுப்பு, வரிய தலை மேலே சுமத்துறாங்க, நினச்சா பயங்கரமான பாரத்தையெல்லாம் தூக்கி சுமக்க வைக்கிறாங்க, சுமக்கிற வேலை என்று ரோமர்கள் மீது வெறுப்போடு இருக்கக்கூடிய நாட்கள் தான் அந்த காலகட்டம். கிபி 66 பெரிய ஒரு வன்முறை வெடிக்க ஆரம்பித்தது. எப்படி என்றால், ரோமர்கள் எருசலேம் தேவாலயத்தில் இருக்கிற பொக்கிஷ சாலை, பரிசுத்த காணிக்கைகள், தேவனுக்குரிய பரிசுத்த பொருள்கள் இருக்கிற அந்த பொக்கிஷத்திலிருந்து 17 தாலந்து பொண்ணை அரசாங்கத்துக்கு கொடுக்கணும்னு ஒரு கட்டளை பட்டான் அரசாங்கத்தில். உடனே ரோமர்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. பரிசுத்த பொன், தேவாலயத்தில் இருக்கிறதெல்லாம் பரிசுத்தம், அது கர்த்தருக்குரியது, இதை இவனுக்கு 17 தாலந்து கொடுக்கணுமா என்று யூதர்களுக்கு ரோமர்கள் மீது ரொம்பவே கோபம் வந்துருச்சு. ஆகவே பிரதான ஆசாரியன் சொன்னான், இனிமே புறஜாதிகள் யாரிடத்துல இருந்தோ காணிக்கையோ அல்லது பலி பொருள்களோ எதையுமே வாங்கிடக்கூடாது என்று கட்டளையிட்டான். அது மாத்திரமல்ல, யூதர்கள் ரோமர்களை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்படக்கூடிய ரோமர்களை வெட்டினாங்க, ரோமர்கள் யூதர்களை வெட்டினாங்க. பயங்கர போராட்டம், பயங்கரமான வன்முறை வெடித்தது. எப்படியோ ஒரு வழியா யூதர்கள் ரோமர்களை அடித்து துரத்தியே விட்டுட்டாங்க. இப்போ ஒரு விடுதலை. ஆனால் கட்டாயம் ரோமர்கள் வருவாங்கன்னு தெரியும். ஆகவே இங்கே பலப்படுத்த ஆரம்பித்தாங்க. இவர்கள் தேசத்தை சத்துரு இனி மேற்கொள்ளக்கூடாது என்ற பல ஆயத்தங்களை செய்து கொண்டிருந்தாங்க. சுதந்திர போராட்டம் பயங்கரமாக வெடிக்க போகுது. சுதந்திர போராளிகளை, யூதர்களை, சுதந்திரம் வேணும், எங்க நாடு எங்களுக்கு தான் என்று ரோமர்களிடத்திலே போராடின அந்த யூதர்களை நசுக்க வேண்டும் என்று டைட்டஸ் என்ற ஒரு தளபதியின் தலைமையில் ரோமர் படை இஸ்ரேலுக்குள்ள வந்துச்சு. பயங்கரமான படை, சேனை வந்து சூழுது. எருசலேமை சுற்றிலும் பயங்கரமான சேனை சூழுது. ஆனால் கர்த்தர் முன்னமே சொல்லிட்டார், தம்முடைய சீஷர்களுக்கு, அவரை பின்பற்றினவர்களுக்கு, அவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அன்றைக்கு கிறிஸ்தவ சபை இருந்தது. அப்போஸ்தலர்கள் மூலம் கிறிஸ்தவ சபை கட்டி எழுப்பப்பட்டு கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். கர்த்தர் முன்னமே சொல்லிட்டார். என்ன சொன்னார்? லூக்கா சுவிசேஷம் 21 அதிகாரம் 20-21. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அது கட்டாயம் அழிஞ்சு போகும். கர்த்தர் முதலே சொன்னார், அப்போஸ்தலர்களுக்கு சொன்னார், தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். அவர் சிலுவையின் மரணத்துக்கு முன்னதாக அதை சொன்னார். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கும் பொழுது அதனுடைய அழிவு சமீபம், அது அழியும் கட்டாயம். வாசிங்க. யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும். யூதேயாவில் இருக்கிறவங்க ஓடி போயிருங்க, மலைகளுக்கு ஓடி போயிருங்க. எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும். எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும். நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள். தப்பிச்சு போயிருங்க என்று முதலியே கர்த்தர் சொன்னார். இதெல்லாம் நிறைவேறும், இந்த வார்த்தைகள் கட்டாயம் நிறைவேறும் என்று கர்த்தர் சொன்னார். ஆகவே இந்த போராட்டத்திலே, இந்த யுத்த காலத்திலே கிறிஸ்தவர்கள் யாரும் இல்லை, எல்லாரும் தப்பிச்சு போயிட்டாங்க. ஒரு கிறிஸ்தவர்களுக்கு கூட அழிவு நேரிடல. பின்ன யாருக்கு பாதிப்பு? யார் பாதிக்கப்பட்டார்கள்? சந்திக்கும் காலத்தை அறியாமல் போன எருசலேம் குடிமக்கள் எப்படி பாதிக்கப்பட்டாங்க? அவங்க முதலே சொல்லிட்டாங்க, அவருடைய இரத்த பழி எங்க மேலேயும்
எங்க பிள்ளைங்க மேலேயும் வரட்டும் என்று ஏற்கனவே அவங்க சொல்லிட்டாங்க. மத்திய சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 24, 25 யூதர்கள் என்ன சொன்னாங்க? கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நான் இதுல விலகிக்கிறேன் என்று பிலாத்து கையை கழுவிட்டார். இந்த இரத்தப்பழி இது மேல எனக்கு சம்பந்தமே கிடையாது. அப்ப யூதர்கள் என்ன சொன்னாங்க? அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார். எங்க மேல இருக்கட்டும் சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா என்ன சொன்னாங்க? இந்த இரத்தப்பழி எங்க மேலையும் எங்க பிள்ளைங்க மேலையும் இருக்கட்டும். இப்ப கிபி 66 பெரிய ஒரு சுதந்திர போராட்டம், ஒரு போர். யாரெல்லாம் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு போராடினார்களோ ரோமருக்கு எதிராய், அவர்களை நசுக்குவதற்காக பெரும் படை ரோம்ல இருந்து வந்திருக்குது. டைட்டஸ் தலைமையில் பெரிய சேனை, யந்திரங்களோடு, பெரிய பெரிய கற்களை எடுத்து வீசக்கூடிய யந்திரம் அதெல்லாம் கொண்டாந்துருக்காங்க. பல யந்திரங்களை கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு பஸ்கா பண்டிகையின் காலம். ஆகவே யூதர்கள் எருசலேமிலே எல்லா திசையிலும் இருந்து யூதர்கள் கூடி வந்திருக்கிறாங்க. அத்தனை பேர் ஒட்டு மொத்தமா அழியணும், பாதிக்கப்படணும் அப்படிங்கிறது பாருங்க எப்படி நிறைவேறுது. பஸ்கா பண்டிகை காலமாய் இருந்தபடியினால் யூதர்கள் எல்லாரும் அங்க கூடி வந்திருக்கிறாங்க. இப்போ கர்த்தர் சொன்னாரு, உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு, உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு. வார்த்தைக்கு வார்த்தை ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒவ்வொன்றும் தனித்தனியாய் அந்த நாட்களில் நிறைவேறிச்சு. ரோமர்கள் தன் படையை வைத்து, சேனைகளை வைத்து சுற்றிலும் அவசரமா இரவும் பகலுமா மதிலை கட்டினாங்க. மதில் சூழ, உன் சத்துரு உன்னை சூழ மதில் போட்டு, அந்த வார்த்தை அப்படியே நடந்துச்சு. ரோமர்கள் அப்படியே சுற்றிலும் மதில் போட்டாங்க. இப்போ ஆகார பொருள் பட்டணத்துக்குள்ள வர முடியல. இதுக்குள்ள இருக்கிறவங்களாம் பட்டினியில சாகுறாங்க. யாரும் வெளியே வர முடியாது, உள்ள போக முடியாது. ரோமர்களுடைய மதில் சுற்றிலும் எழுப்பப்பட்டு இருக்கிறது. உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. பசியினால செத்தவங்க, பட்டினியினால செத்தவங்க நிறைய பேர். ஏன்னா ஆகாரம் ஒன்றும் உள்ளுக்கு கொண்டு வர முடியாது. அன்றைக்கு ஸ்தேவானை கல்லெறிந்து கொன்றார்கள். ஆனா அவன் கேட்டான், ஆண்டவரே அவர்கள் பாவத்தை அவர்கள் மீது சுமத்தாதீரும், மன்னிச்சிருங்கன்னு தான் கேட்டான். இப்ப இங்க இருக்கிறவங்களாம் யாரு? ஸ்தேவானை கல்லெறிந்து கொன்ற யூதர்கள். அவங்க மேல கல் உழுகுது பாருங்க. ரோமர்கள் பெரிய பெரிய யந்திரம் கொண்டு வந்திருந்தாங்க. பெரிய பெரிய கற்களை வீசக்கூடிய யந்திரம். ஸ்தேவான் மேல எரிஞ்ச கல்லை போல நூற்றுக்கணக்கான மடங்கு பெரிய பெரிய கற்களை வீசக்கூடிய யந்திரம். ரோமர்கள் கற்களை வீசி யூதர்களை கொன்றாங்க. யூதர்கள் தப்ப முடியல. ஏனென்றால் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி என்று கர்த்தர் சொன்னார். சந்திக்கும் காலத்தை ஒரு மனிதன் அறியாமல் போனால், ஒரு தேசம் அறியாமல் போனால், ஒரு பட்டணம் அறியாமல் போனால் நடக்கிறத பாருங்க எவ்வளோ கஷ்டம். இதுல யூதர்கள் சுரங்கத்தை தோண்டி
சுரங்கத்தின் வழியா தப்பிச்சு போறதுக்கு பல யுக்தி செய்தாங்க. ஆனால் ரோமர்கள் என்ன பண்ணினாங்க, இப்படி தப்பி போறவங்களை தினந்தோறும் 500க்கு மேல ஒவ்வொரு நாளும் 500க்கு மேற்பட்ட ஆட்களை சிலுவையில் அறைந்தார்கள். யார் இவர்கள்? இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள். இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள் சிலுவையினால அறையப்பட்டு தான் அவங்க மரிக்கிறாங்க. இதெல்லாம் கிறிஸ்து இயேசு இந்த வார்த்தை சொன்னதுக்கு பிறகு ஒரு 35 ஆண்டுகளுக்குள்ள நடந்து முடிச்ச காரியம். கிபி 70 எருசலேம் தரைமட்டமானது என கர்த்தர் சொன்னார். உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் வரும் என்றார். அப்படியே எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது. ஒரு கல் மேல ஒரு கல் இராதபடி எல்லாம் தரைமட்டமானது. கிபி 71 ரோமர் படை எருசலேமை வென்று தரைமட்டமாக்கி யூதர்களை கொன்று குவித்து அழித்து கொஞ்சம் யூதர்களை சிறைப்பிடிச்சாங்க. கிட்டத்தட்ட 700 பேருக்கு மேல யூதர்களை சிறைப்பிடித்து அவர்களை ரோமுக்கு கொண்டுட்டு போனாங்க. டைட்டஸ் கொண்டு போனார். ரோம் நகரத்தின் வீதியிலே அவர்கள் இழுத்து செல்லப்பட்டார்களாம். இந்த அழிவைத்தான் ஆண்டவர் எச்சரித்தார். ஒரு பயங்கரமான அழிவு வரப்போகுது. இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் அது உனக்கு நலமா இருக்கும். நான் உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் இருக்கிறியே. அவர் கழுத மேல பவனியா எருசலேமுக்குள்ள போறாரு. எருசலேம் நகரத்தார் இவர் யார், இவர் யார் என்று கேட்டாங்க. அறியவில்லை. ஆண்டவராகிய இயேசுவை அறியவில்லை. ஆம் அருமையானவர்களே, ஆண்டவர் ஒரு தேசத்தை சந்திக்கிறார், ஒரு நகரத்தை சந்திக்கிறார், தனி நபர்களையும் சந்திக்கிறார். கர்த்தர் யாரையும் அவர் சந்திக்காமல்ல. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் ரட்சிப்பை பெற வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய நோக்கம். அறியாமை உள்ள காலங்களிலே தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ எங்கும் உள்ள அனைவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி அவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 30வது வசனம். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். அப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். ஆகவே கர்த்தர் சந்திக்கிறார், ஒவ்வொரு மனிதனை சந்திக்கிறார், பல விதத்துல சந்திக்கிறார். தம்முடைய வார்த்தையை அனுப்பி சந்திக்கிறார். சொப்பனத்தினால, பாடல்னால, எத்தனையோ விதத்துல கர்த்தர் என்னை தொட்டார், சந்தித்தார் என்று அநேகர் சொல்ல நம்ம கேட்கிறோம். முந்தின காலத்துல அவர் காணாதவர் போல் இருந்தார். முந்தின வசனம் பாருங்க. நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க, நம்ம எல்லாரும் தேவனுடைய சந்ததிகள், கர்த்தருடைய பிள்ளைங்க, சந்ததியாராய் இருக்க, மனுஷனுடைய சித்திர வேலையினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாய் இருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. ஒரு காலத்துல அப்படி இருந்தோம், அப்ப காணாதவர் போல் இருந்தார். இப்ப அப்படி நம்ம நினைக்க கூடாது. அடுத்த வசனம். அது அறியாமை உள்ள காலங்கள், அது அறியாமை உள்ள காலம். அப்ப தேவன் பார்த்துக்கல. ஆனால் இன்றைக்கோ அப்படி அல்ல. இது கிருபையின் காலம். கிருபையின் காலம். கர்த்தர் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கிறார். கர்த்தர் சந்திக்கிறார். மெய்யான தெய்வத்தை அறிந்து கொள்ள, ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள. ஆகவே மனம் திரும்ப வேண்டும். எல்லா மனிதனும் ஒரு புதிய மனிதனை மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனுஷர் எல்லாரும்
இப்பொழுதும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். அவர் கட்டளை எல்லாரும் மன திருப்படும். கர்த்தர் சந்திக்கிறார். கர்த்தர் அனைவரையும் சந்திக்கிறார். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவராகிய இயேசு மனிதனாக இந்த பூமிக்கு தேவன், ஆதியில் இருந்த தேவன் மனித ரூபம் எடுத்து, மனித அவதாரம் எடுத்து, இயேசு என்ற நாமத்தில் இந்த பூமிக்கு வந்து நம் பொருட்டு நம் பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நாம் அடைய வேண்டிய தண்டனையை அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் அனுபவித்து நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணினார். இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து அவருடைய ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி அவர் உண்டாக்கின ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருந்தால் தண்டனை எப்படி வராமல் இருக்கும்? யார் தண்டனைக்கு தப்பிச்சுக்கொள்ள முடியும்? வரக்கூடிய கோபாக்கினையிலே தப்பித்துக் கொள்ள முடியாது. எந்த மனிதனும் தப்பித்துக் கொள்ள முடியாது. இது கிருபையின் காலம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த காலத்தை பயன்படுத்தாவிட்டால், சூலுமித்தி அந்த டைமை, அந்த காலத்தை பயன்படுத்தி இருந்தால் அவளுக்கு காயம் ஏது, அடிகள் ஏது, நஷ்டம் ஏது ஒன்று வந்திருக்காது. யூதர்கள் அந்த காலத்தை பயன்படுத்தி இருந்தால் எருசலேம் அழிந்திருக்குமா? எருசலேமின் அழிவை எண்ணி அவர் கண்ணீர் விட்டு அழுது சந்திக்க போகிறார். இன்னைக்கு நீ மனம் திரும்பினா போதும், அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்வார். இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு நமக்கு தேவன் பூமியில உண்டாக்கின ரட்சிப்பு சிறிதல்ல, அது ஒரு பெரிதான ரட்சிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 1:4 அடையாளங்களினாலும் பல அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பல அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆம் அருமையானவர்களே, இது கிருபையின் காலம், தேவன் கொடுத்த காலம். எந்த மனிதனும், எப்படிப்பட்ட பாவிகளும் இப்ப ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் ரட்சிக்கிறார். ரட்சிப்பு பெரிது. இந்த இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று வாழ்ந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பிச்சுக்க முடியும்? அக்கினியினால் அழிய போகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அக்கினியும் கந்தகம் எரியக்கூடிய கடல் வைக்கப்பட்டு இருக்கிறது. தப்பித்துக்கொள்ள இதுதான் சமயம். நாம் தப்பித்துக்கொள்ள இதுதான் காலம். எல்லாரும் மனம் திரும்பணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் ரட்சிப்பை பெற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனிதர்கள் எல்லாருமே ரட்சிக்கப்படுவதும் சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை அடைவதும் தேவனுக்கு சித்தம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, நாம் ரட்சிப்பை பெற்றுவிட்டோமா? நாம் பெற்றிருக்கலாம். நம்மை சார்ந்தவர்கள் பெற்றுவிட்டார்களா? நம்முடைய பெற்றோர், நம்முடைய உடன்பிறப்புகள், நம்முடைய உறவினர்கள், இன்னும் கணவர், மனைவி, பிள்ளைகள் ரட்சிப்பை பெற்றுவிட்டார்களா? அவர்களுக்காய் நாம் எத்தனையாய் கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த காலம் ரட்சிப்புக்கென்று கொடுக்கப்பட்ட காலம். புறஜாதியரின் காலம் முடிய போகிறது. கிருபை புறஜாதியை விட்டு எடுப்பட்டு இனி யூதர்களுக்கு போயிடும். அவங்களோட கண்கள் திறக்கப்படும், அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. கொஞ்ச காலமே, ஒரு குறுகின காலம்தான். ஆகவே இந்த காலத்தை பயன்படுத்திக்கணும். கர்த்தர் கொடுக்கிற சந்தர்ப்பத்தை இழந்து போயிட்டா கர்த்தர் வெளிப்படும் நாள் சமீபம். இதை தவற விட்டுட்டா இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா என்பது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய காரியம். ஆகவே நம்மையும் நம்மை சார்ந்த யாவரையும் கர்த்தரோட பாதத்தில் வைத்து அவர்களை நினைப்பூட்டி கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றும் கூட உம்முடைய பரிசுத்த வேதத்திலிருந்து சத்திய வசனங்கள் மூலம் அநேக உண்மைகளை நாங்கள் கற்றுக்கொண்டோம்ப்பா. நீர் எங்களை சந்திக்கிற தேவன். நீர் சந்திக்கும் பொழுது அதை நாங்கள் அறிந்து
உம்முடைய சித்தத்திற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். நீர் தேசத்தை சந்திக்கிறீர், தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் கூட நீர் சந்திக்கிறீர். வேதத்திலே ஆண்டவரே சொல்லப்பட்டிருக்கிறது போல, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கும் பொழுது அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே கூட போஜனம் பண்ணுவான் என்று வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். உமக்கு நாங்கள் செவிகொடாமற் போகும் பொழுது எங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே என்னென்ன ஆசீர்வாத குறைச்சல்களை நாங்கள் சந்திக்கிறோம் என்று கூட நாங்கள் தியானித்தோம். அப்பா, எல்லோரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்புகிறீர். புதிய பரிசுத்த வாழ்வை நாங்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறீர். இதற்காகவே நீர் இந்த உலகத்திலே அவதரித்தீர். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறதப்பா. நீங்கள் எங்கள் மேல் கொண்ட அளவற்ற அன்பினாலே உம்மையே கல்வாரி சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்தீர். நாங்கள் மனம் திரும்பி ஒரு புதிய வாழ்வை வாழ வேண்டும் என்று உம்மையே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்தீர். ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். மனிதர் அனைவரும் சத்தியத்தை அறிந்து ரட்சிப்பை அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறீர். ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் நிறைவேற்றுகிறவர்களாக காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கின்ற இந்த காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். ஒருவேளை நாங்கள் உம்முடைய சத்தியத்திற்கு ஆண்டவரே செவி கொடுத்து பரிசுத்த வாழ்வை வாழ்ந்தால் மட்டும் போதாது. ஆண்டவரே, எங்களை சுற்றியுள்ள ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆயத்தப்படுத்த, தகுதிப்படுத்த எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் பாதுகாத்து கொள்ள ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய செட்டையின் மறைவிலே எங்களை மறைத்து ஆண்டவரே அனுதினமும் எங்களை காத்து கொள்ளும். ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளர எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.